இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. போடு தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது பொதுமக்கள் கணிதம். வணக்கம்மா. நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களோட பேர் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க. நாங்க சென்னமட்டில இருந்து வேலை பார்க்குறோம், பெரியார் யூனிவர்சிட்டியில. நாங்க வந்து 25 வருஷம் ஆகுது. இங்க 25 வருஷமா வேலை பார்த்துட்டு 25 வருஷமா ஆகுது. 10 ரூபா சம்பளத்துல இருந்து வேலை பார்த்தோம். வீட்டுக்காரவங்களும் வந்து அப்ப எல்லாம் விவசாயம் போட்டுருந்துச்சு. போட்டனால அவங்க எல்லாம் வந்து வீட்டுல குடும்பத்துல சரி கிடையாது, தண்ணி போட்டுக்கிட்டு ஒண்ணு சம்பாதிச்செல்லாம் எங்களுக்கு போடல. நானா கிளம்பி வெளியே வந்தா ஒரு நாளைக்கு 10 ரூபா உள்ள பால் குடிக்கிற பிள்ளைய போட்டுட்டு வந்து நான் வேலைக்கு வந்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சம்பளம் பார்த்து அவங்களே ஏற்றி போட்டாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் பிள்ளைங்களை. சரி படிச்சு நம்ம நல்லபடியா, நம்ம வீட்டுக்கார சரியில்லைனாலும் நம்ம படிக்க வைப்போம், வேலைக்கு படிச்சு வச்சு நமக்கு பின்னாடி நமக்கு வந்து கஞ்சி வித்தாலாம் நினைச்சிட்டு படிக்க வச்சோம். படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க, வீட்டுல இருக்காப்புல. ஆமா, மனசு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு. இதுல டிப்ளா வரலையும் முடிச்சிருக்காப்புல. சரி சரி சரி. அதுக்கெல்லாம் நீங்க கலங்க வேண்டாம், நல்ல பயிற்சி எல்லாம் நம்ம நிறைய கொடுக்குறோம். இப்போ வந்து நீங்க பாக்குற இந்த நம்ம யூனிவர்சிட்டிலேயே வந்து நிறைய பயிற்சி எல்லாம் கொடுக்குறோம். அதுல எல்லாம் வந்து கலந்துக்க சொல்லுங்க. வேலை கிடைக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா இருக்காது, முயற்சி இருந்தா வேலை கிடைச்சிடும். இப்ப நீங்க இந்த நம்ம நிகழ்ச்சி நடத்தின இந்த கணித பயிற்சிக்கெல்லாம் நீங்க வந்தீங்களா? அது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? நல்லா இருந்துச்சு, நல்லதுக்கு வந்தீங்க. சரி, கூட்டல் கழித்தல் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? குழுவிலேயே அதுல எல்லாம் சேர்ந்துருக்கோம் நாங்க. லோன் எடுப்போம், அந்த லோன் எடுக்கிறதான் கஷ்டம். அவங்க புடிச்சுக்கிட்டு அவங்க கரெக்டா கொண்டு கட்டிடுவோம். லோன் எடுத்தோம்னா இந்த குழு கணக்கு பாக்குறதுலாம் நீங்க இப்ப நல்லா தெளிவா இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா தெரியும். 1 பைசா வட்டி அவங்க கொடுக்கறது, நாங்க 2 பைசா வட்டி சேமிப்பிலேயே எடுத்துக்குவோம். கட்டுறப்பையும் வட்டி முதலோட கட்டுவோம். அது மாதிரி லோனு கொடுப்பாங்க. இப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குனீங்கன்னா எப்படி எவ்வளவா கட்டுவீங்க? இப்ப நம்ம 30,000 வாங்குறோம்னா 30,000த்துல வந்து மாசம் வந்து 2,000 ரூபாய் 2,000 ரூபாய் கட்டணும். சரி, மறு மாசம் வந்து அந்த 20 ரூபாய் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வரும். சரி, இந்த கட்டண அதையும் வச்சோம்னா சேமிப்பு வந்து நாங்க 200 ரூபாய் போடுறோம். ஏன்னா நம்ம காசு இருந்தாலும் அவங்க லோன் கூட கொடுப்பாங்க, அப்படினால போடுவோம். அதனால சேமிப்பு எவ்வளவு போடுறீங்க? சேமிப்பு வந்து நாங்க 200 ரூபாய் போடுறீங்க கட்டுறோம். சரி சரி. இப்ப இன்னொரு குழுன்னு ஒண்ணு சேர்ந்திருக்கோம், அதோட ஒன்னும் சரியாகல. ஒன்னும் இப்பதான் புதுசா ஒரு 6 மாசம் அது மாதிரி வந்து சரி அதுல சேர்ந்துட்டு கரெக்டா எடுத்து கட்டிக்குவோம். சரி, இப்ப இந்த நீங்க குழுவுக்கு குடுக்குறீங்கல்ல பணம், அதெல்லாம் வந்து குடுக்கறத தவிர நீங்க வந்து கையில குறிச்சு வச்சுக்கிறது உண்டா? குறிச்சு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. தம்பியை விட்டு நான் பாக்க சொல்லுவேன், எனக்கு தெரியாது. பையன் பாத்துருவாங்களா அப்ப மாசம் கட்டு கையெழுத்து போட்டிருக்காங்களா எழுதிருக்காங்களா அதெல்லாம் எல்லாம் பாத்துருவோம். இப்ப நீங்க வந்து இப்ப வேலைக்கு வரீங்க இங்க இல்லையா? டெய்லி இங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கீங்க. வீட்டு நிர்வாகத்துல எப்படி நீங்க வந்து நேரத்துல வந்து வீட்டுக்காரங்க இல்ல, செத்துட்டாங்க. சரி, 7 வருஷம் ஆச்சு. நான் ஒரே ஆள் தான் கஷ்டப்பட்டுட்டு அந்த பிள்ளைய பொண்ணு எங்க வீட்டுக்காரங்க இருந்த பிள்ளைய நான் கட்டி கொடுத்துட்டேன். சரி சரி. பையனை தான் நான் படிக்க வச்சுக்கிட்டு இங்க வந்து வேலைக்கு வந்துகிட்டு இதுல ஏதோ வச்சு வர்றதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு நான் இருப்போம். இப்ப அதுல கொஞ்சம் சம்பளம் நல்லபடியா கை நிறைய வாங்குறோம். சரி சரி. அதை வச்சு ஓட்டுல இருந்தோம். இப்ப வேலைக்கு போகல. இந்த குழுவுல எடுத்துக்கிறது பணத்தை கரெக்டி அப்படி கட்டிக்கிறது.
அப்படி ஓடிட்டு. இது தவிர நீங்க இங்கேயும் வேலை பாக்குற இடத்துலயும் லோன்லாம் வாங்கிப்போம். இங்கேயும் லோன் கொடுப்பாங்க. லோன் போட்டுப்போம். கரெக்டா நாங்களே மாசம் மாசம் புடிச்சுக்குவாங்க. புடிச்சது போக பாக்கி காசு எங்க கையில. சரி சரி சரி. இப்ப நீங்க வந்து குழுல என்ன காரணத்துக்காக எல்லாம் லோன் எடுப்பீங்க? நீங்களும் உங்க பையனும் தான் இருக்கீங்க. படிப்பு செலவுக்காக எடுப்பீங்க? படிப்பு செலவுக்கு கடை வாங்கிருக்கோம், கட்டணும். அதுக்கு எடுப்பீங்க. ஒரு ஆக தேவை நல்லது கிட்ட அவங்களுக்கு செஞ்சது அதுக்கு வந்து கட்டணுங்கிறதுனால எங்களுக்கு லோன் கேட்போம். எல்லாருமே போய் கேட்போம், கொடுப்பாங்க. அதை நாணயமா கட்டிடணும். நாணயமா கட்டணும். கட்டலைன்னா திரும்ப போய் லோன் கேட்டோம்னா மறு மாசம் விட்டு மறு மாசம்னா சருக்கு சொல்ல முடியாது. சேமிப்பு சொல்லலாம், இதுல லோன்ல சொல்ல முடியாது. கரெக்டா கட்டிடும். கரெக்டா கட்டிடுறதுனால உங்களுக்கு அடுத்த லோன் எடுக்கிறதுக்கு அதனால வந்து நம்ம சேமிப்பு வந்து நாங்க 200 ரூபாய் போறோம். எல்லாம் கட்டுறவங்களா 110 ரூபாய் சந்த காசு 10 ரூபாய் கட்டுறாங்க. நாங்க 210 ரூபாய் கட்டுறோம். அப்படியே அந்த சேமிப்போனா எல்லாரும் தான் எடுத்தாகணும். நாங்க வெட்டிக்காக எல்லாருமே எடுத்தோம்னா எல்லாருமே எடுத்துக்கோம். எடுத்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுல வச்சிருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் இவ்வளவுதான் நம்ம குடும்பத்துக்கு பிடிக்குதுன்னா பாக்கி அந்த கட்டி அவ்வளவு 3000 இந்த மாசம் கட்டணும்னா அந்த 3000 கட்டியா வச்சுக்கணும். சரி சரி. இப்ப வந்து வீட்டு செலவு போக உங்களுக்கு குழுல சேமிக்கிறது தவிர வேற ஏதாவது சேமிக்கிறீங்களா? வேற பேங்க்ல எல்லாம் அதெல்லாம் கிடையாது. வாங்குற சம்பளத்துல வீட்டை செலவு பண்ணிட்டு இந்த குழுல எடுத்துக்கிட்டு அதை வாங்கினதை கட்டிட்டு அது மாதிரி இருக்கு. சரி. இப்ப வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் செலவு இருக்கும், அதை நீங்க எப்படி வந்து நிர்வாகம் என்ன 2 பேருக்கும் என்ன ஒரு அரைப்படி அரிசி அவ்வளவுதான். அதுக்கு தகுந்தாப்புல கட்சின்னு ஏதோ ஒரு காய 2 காய போட்டு குழம்பு வச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. அக்கா வாடி வா. இப்பதான் இந்த வீட்டுல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திடீ பண்ணுவேன், காய் தான் செஞ்சுட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மோகன கடையில தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது 1 கிலோவா? இல்லையே, இத பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது. உன் உள்ள கண்ணை வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன். இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னடி பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி. என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றீங்களா? பள்ளிக்கூடம்லாம் போக வேணாம்க்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேக்குறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. தேவையில்லாம வீணடிக்காம பொருள் எல்லாம் வீணடிக்காம எனக்கு இந்த லீவ் விட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில ஏதோ ஒரு கறிமீன் இல்ல மத்த நாள்லாம் கல்ச்சர் எல்லாம் எடுக்க முடியாது. கச்சிதமா என்ன அவன் பிடிக்குதுன்னு தம்பி வயசு சொல்றானா செஞ்சிருங்க. இப்ப வந்து நீங்க வீட்டு ஜாமான்லாம் மொத்தமா வாங்கி வச்சுப்பீங்களா? அன்னைக்கு போய் ஒரு பெட்டி வாங்கிக்குவோம். மொத்தமா வாங்கிக்குவோம். காய் அந்த அரிசி தான். அரிசி வந்து இப்ப மில்லுல கடனை தூக்கி போட்டு நாங்க சம்பளம் வாங்கி கொடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுனால அரிசி வாங்கி மொத்தமா வாங்கிக்குவீங்க. காய் மத்த மேசாங்க
இப்ப மளிகை ஜாமான் வந்து மொத்தமா வாங்கி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு லாபம் இருக்கா? அதுல அது மூலமா நம்ம சேமிக்கலாம். இருக்கு அன்னைக்கு என்னன்னு வாங்குறதோட மொத்தமா வாங்குறதுல லாபம். ஆமா, 5 ரூபாய்க்கு போய் ஒரு ஜீரகம் கொடுங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுப்பாங்க. இது நம்ம மொத்தமா வாங்குறதுனால நமக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால நீங்க சேர்த்து வச்சுட்டு போனாங்கன்னா என்ன ஜாமான் நீங்க மொத்தமா சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. எண்ணெய், அந்த சீரகம், சின்ன சீரகம், பெரிய சீரகம், கடுகு, வெந்தயம், பூண்டு, நம்ம பட்டாணி, பச்சை பட்டாணி, சுண்டல், இதெல்லாம் வாங்கிடுவோம். மிளகா உளுந்து, வெள்ளை உளுந்து, எந்த உளுந்தா ஏதோ வாங்கி வச்சு வாங்கிக்குவோம். இடையில வந்து வெயில் காய வச்சு வச்சுக்குவீங்க. ஆமா, இந்த மாதிரி செய்யறது இருப்போம் இருக்காதுங்கிறதுனால இந்த சம்பளத்தை வச்சுதான் குழுவு கட்டணும், நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறதுனால அதை மொத்தம் வாங்கி ஒரு கடனை வச்சுட்டு இப்படி சம்பளத்தை வாங்கி கொடுத்துருவோம். சரி சரி. மிளகாய் மல்லி இதெல்லாம் நீங்க அரைச்சு வச்சுக்கீங்களா? அன்னைக்கு பாக்கெட் வாங்கி காய வச்சு அரைச்சு வச்சுக்கீங்க. அதுலயே நம்மளால முடியலன்னாலும் தூளா வாங்கிக்கிறது. இப்படி மொத்தமா வாங்கி வச்சுட்டு அதுல கொஞ்சம் மிச்சம் பண்ணிப்பீங்க. வேற எந்த மாதிரி நீங்க மிச்சப்படுத்துவீங்க வீட்டு செலவை? வீட்டு செலவு வேற ஒண்ணும் வேற மிச்சம் பால் வாங்கிறது வாங்கிதான் ஆகணும். அவன் வேண்டாம்னா வேண்டாம், இப்ப வாடிக்கை பால் கொண்டாந்து கூட இன்னைக்கு வேண்டாப்பா பால் அப்படின்னு தேவையான அன்னைக்கு வாங்கிக்கலாம். வேற வெண்ணெய் மிச்சம் பண்ணா கறி மீது தான் சாத்தி எடுக்க மாட்டோம். சாம்பார், புளி குழம்பு, ரசம், அந்த மாதிரி தக்காளி என்ன கயிறு சாதம்னா கொடுப்பேன். அவ்வளவுதான். நான் படிச்சுட்டு நான் படிச்ச வேலைக்கு தான் போகணும்னா படிச்ச வேலை கிடைக்கல. ஒரு பக்கம் வேலைக்கு போறேன்னா இந்த போறேன்னு 2 வருஷமா உட்காந்துருக்காங்க படிச்சுட்டு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன்னை படிக்க வைக்கிறேன்னு வருஷத்துக்கு 32,000 வாண்டியால படிக்க வச்சேன். சரி, நான் வேலை கிடைச்சா போறேன்ட்டு இருக்கிறேன். வீட்லயே இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் சம்பாரிச்சு நல்லது கட்டுவேன். ஆனா வீடு சொந்த வீடு தான். கரண்ட் பில்லு கட்டிக்கணும், தண்ணி வரி கட்டிக்கணும், வீட்டு வரி கட்டிக்கணும். இதெல்லாம் குறிப்பிட்ட நாள்ல கட்டிக்கணும். ஆமா, அதெல்லாம் கட்டிக்கணும். இதெல்லாம் கட்டிக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டுக்கணும். அதுல சிக்கனமா இப்ப நம்ம இந்த குறிப்பிட்ட நாள்ல பணத்தை கட்டுறதுங்கிறதே ஒரு கணக்கு தான். இப்ப ஈபிக்கு வந்து இந்த நாள்ல கட்டணும் அப்படி இல்ல கட்டலைன்னா எடுத்துட்டு போயிடுவாங்க, கரண்ட் போயிடும். அதே மாதிரி தண்ணிக்கு எதுக்கெல்லாம் கட்டணுமோ அதை நம்ம ஞாபகம் ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கலாம். கட்டலாம். இந்த இத்தனாம் தேதி கரண்ட் பில் நம்ம கட்டுறப்ப மேடம் அவங்க தான் குறிச்சு ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு நம்ம திரும்ப கட்டி 6 மாசத்துக்கு. சரி சரி, கட்டிட்டா நமக்கு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும். போட்டு வச்சிருந்தோம்னா அமௌண்ட் காசு. உங்க பையனை வச்சு சுய தொழில் ஏதாவது தொடங்கறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாமே? பெரியார் புறால இருக்கும். நம்ம பெரியார் புறா நிறைய இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பொது சேவைகள் செய்யறாங்க. மக்களோட வளர்ச்சிக்காக, பெண்கள், இளைய பிள்ளைங்களுக்காக தான் செய்யறாங்க. சுய தொழில் செய்யறத பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? ஏற்கனவே விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மழை பெஞ்சாதான் விவசாய நிலங்கள் இருக்கா உங்களுக்கு? இப்பயும் இல்ல கிடையாது. சும்மா கொல்ல தரிசாதான் கிடக்கு. மழை பெஞ்சாதான். பசங்க எல்லாம் கிடையாது, கிராமம் தான். அதனால வந்து நான் நினைக்கல, பையன் நினைச்சாப்புல நான் வந்து ஒரு இருத்திகார பிள்ளையா கிடையாது. அதனால நீ வேண்டாம், வேலை கிடைச்சா இங்க போவாங்கிறதுனால நான் ஒன்னும் கிடையாது. சரி சரி. இப்ப வந்து தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு இருந்தா போடுங்கம்மா, எதா இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டுல பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தா உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. அடடா இல்லக்கா, எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்கு. பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? கிலோ வந்து 6 ரூபாய்க்கா. என்னக்கா நம்ம வீட்ல பேப்பர் இருக்கா? இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா.
இந்தப்பா இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்றேன்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியா இருக்கு. பரவாயில்ல அக்கா, நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாக்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பருக்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க. உங்களோட தினசரி லைஃப்ல கணக்கு வேற என்ன கணக்குலாம் நீங்க பாக்குறீங்க? இப்ப நம்ம போய் நேரத்துல தூங்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? சாப்பிட்டுட்டு நேரத்துல தூங்கணும். தூக்கம் வராது. காலையில இப்ப இங்க இருந்து போய் மணி 9:30 10 ரொம்ப நேரம் துணி துவச்சிட்டு சமைக்கிறனா சமைச்சிட்டு சாப்பாடு இருந்தா இருந்துட்டு முடிச்சுட்டு அந்த 10,000. காலையில 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு முடிச்சிருச்சு. காலையில எப்படி நீங்க ரெகுலராவே 4 மணிக்கு எந்திரிச்சிருவீங்களா? 5 மணிக்கு எந்திரிப்போம். அது எப்படி சப்போஸ் தூங்கிட்டாலும் தடப்படாம எந்திரிச்சு. அப்ப வந்து நேரம்ங்கிறது கூட ஒரு கணக்கு வகைதான் இல்லையா? அது வந்து நீங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்து பாருங்களேன், உள்ள விடுவாங்களா? நிப்பாட்டிடுவாங்க. அதே மாதிரி பஸ், நம்ம டவுன் பஸ் இப்போ ஆச்சாம்பட்டிக்கு போறதுக்கு ஏறுறோம் அப்படின்னா பஸ் ஒரு 5 நிமிஷம் போயிட்டுனா அடுத்த ஸ்டாப்பிங் ஓடி போய் நம்ம ஏற முடியாது. அப்ப நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒண்ணுமே இல்ல, சாதம் வடிப்பீங்களா இல்ல குக்கர்ல வைப்பீங்களா? குக்கர்லயே அப்படியே சிலிண்டர் தீர்ந்து போனுச்சுனாலும் அடுப்புல பானையில வச்சுக்குவோம், வேற அடுப்புலயும் வச்சுக்குவோம். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க பானையில வடிக்கிறத விட குக்கர்ல வடிச்சா நல்லது, சத்தெல்லாம் உள்ளே இருக்கும்னு. ஆமா. இப்ப எல்லாம் சொல்றாங்க சாப்பிட்டு வடிங்க, வயிறு உழுவுது அப்படின்லாம் சொல்றாங்க. இது குக்கர்ல வடிச்சாலும் சரி இல்லன்னா நம்ம பானையில வடிச்சாலும் சரி, ரெண்டுக்குமே நேரம் முக்கியம் இல்லையா? இதெல்லாமே கணக்கு. இது வந்து கொஞ்சம் குயிக்கா வரும். இது கணக்கு இருக்கு. நம்ம குக்கர்ல வைக்கிறது கொஞ்சம் குயிக்கா வேலை முடிச்சுட்டு வந்துடலாம். அது அடுப்புல வச்சு நம்ம சமைக்கிறது அது நேரம். குக்கர்ல வைக்கணும்னா அதுக்கு என்ன கணக்கு இருக்கு? இதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல முடிச்சு. எத்தனை விசில்ங்கிற கணக்கு? அரிசிக்கு தகுந்த விசில் இருக்குல்ல. ஆமா, இத்தனை விசில் நீங்க பழகிதான். பொன்னி அரிசினாக்கா அதுக்கு 1 விசில் இருக்கு, 2 விசில் இருக்கு. அதுல பொன்னிலே எத்தனை பொண்ணு இருக்கு, அந்த அரிசிக்கு தகுந்தாப்புல விசில் 2. கரெக்ட். கலசரன்னா அதுக்கு 3 விசில். பச்சரிசினா அதுக்கு ஒரு மாதிரி. பச்சரிசி எல்லாம் நாங்க வச்சது இல்ல. அது பொங்கலுக்கு வைப்போம் பெரும்பாலும், அதனால 10-20 விசில் விட்டுருவோம். அது இஷ்டத்துக்கு வேகட்டும். அதை பத்தி கவலை இல்லை. அதனால இது அந்த என்ன சுருக்கா நீங்க வேகமா அடுப்பே எரிய விட்டாலும் இது 1 மணி நேரம் ஆகும். இது 1/2 மணி நேரத்துக்குள்ள 2ஐயும் பத்த வச்சோம்னா வேலையை முடிச்சிடலாம். போட்டு குடிக்கிறனாலும் குடிச்சிட்டு சமைச்சிட்டு செஞ்சிடலாம். 1/2 மணி நேரத்துல. சரி, இதுல நேரம் கம்மியாகுது, அடுப்புல வந்து நேரம் அதிகமாகுது. செலவு கணக்கு பார்த்தா எது குறையுது எது கூடுது? அடுப்புல வைக்கிறதுல செலவு குறைச்சலா, கேஸ்ல வைக்கிறது செலவு குறைச்சதான்? நான் இல்லைன்னு சொல்லல. நேரம் குறைச்சல. நேரம் நம்ம வேலைக்கு போகணுமே, என்ன பண்றது? ஒன்னை இழந்தாதான் பெற முடியும் அப்படிங்கறதுனால நம்ம ஆனா காசு வந்து இதுதான் நமக்கு கூட. அது தெரியுது. என்ன பண்றது? இது நேரம் இப்ப 2 பேர் தீர்ந்து போச்சு. இன்னைக்கு நம்ம 8 இப்ப நம்ம கணக்கா குடும்பம் நடத்தணும்னா இதெல்லாம் கூட நம்ம வந்து கவனத்துக்கு கொண்டு வரலாம். இப்ப வந்து நீங்க அவசரமா வேலைக்கு வரும்போது கேஸ பயன்படுத்திக்கலாம். வீட்டுல நிதானமா இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஏலத்தலைங்க நம்ம கிராமத்துல எங்களுக்கு கலைஞர் அப்படிங்களா செயல்தா மதம் மிச்சு திறந்தது இதெல்லாம் கேஸ் எடுக்க வந்து டிவி கலைஞர் கொடுத்தாங்க. சரி சரி. நாங்க வாங்கல, எங்களால வாங்க முடியல, அப்ப ரொம்ப கஷ்டம். சரி, அவங்க கொடுத்ததுதான் வச்சு ஓட்டி.
அப்ப இது வந்து 400 ரூபாய், அது 500 ரூபாய்க்கு வந்துருச்சு சிலிண்டர். எல்லாத்துலயுமே கணக்கு இருக்குன்னு சொல்றோம். நீங்க சொல்றவங்க எல்லாம் கூட கணக்கு பார்த்துதான் இதை நம்ம கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்ப வேற எங்க கணக்கு இருக்கு? நம்ம வந்து இப்ப கணக்குக்காக தான் நம்ம பெரியார்புரால கணக்கு பயிற்சி நடத்திருக்கோம். அந்த கணக்கு பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து வேற நம்ம தினசரி லைஃப்ல வேற எங்க கணக்கு இருக்கு? ஒண்ணும் இல்ல, பால்ல மோரை ஊத்துறோம், அது மோரா மாறுறதுக்கு, தயிரா மாறுறதுக்கு உடனே ஆயிடுமா? கொஞ்ச நேரம் காய வச்சு இவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு அது ஒரு 10 நிமிஷம்னாலும் இருக்கு. 10 நிமிஷமா? நல்லாவே ஆகணும். ஒரு வெயில் நேரமா ஒரு சிலிண்டர்ல வைக்கிறோம், உரகுத்த தானே போறோங்கிறதுனால வந்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சு ஆசையே வரும். இல்ல தைரா மாறுறதுக்கு அது தைரா மாறதுக்கு 10 கால் மணி நேரம் ஆகும் வரையறதுக்கு குறிப்பிட்ட நேரம். அதே மாதிரி ஒரு இட்லிக்குன்னு போடுறோம், நீங்க இன்னைக்கு காலையில நினைச்சோன்னே இட்லி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதுக்கு நேரம் நிர்வாகம் இருக்கு. அதுவும் அதே மாதிரிதான். இவ்வளவு அரிசி போடணும், இவ்வளவு உளுந்து போடணும், இவ்வளவு மணி நேரம் ஊறணும், இவ்வளவு கணக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம சமையல் எடுத்துக்கங்க. சமையல் எப்படி, அதுல கணக்கு இருக்கா இல்லையா? கணக்கு இருக்கு. இவ்வளவு பருப்புக்கு, இவ்வளவு அரிசிக்கு, இவ்வளவு தண்ணி, இவ்வளவு எண்ணெய் எல்லாமே இருக்கு. அதையுமே அந்த அளவிட கம்மியா வச்சு நம்ம மிச்சப்படுத்துறதுக்கு தான் பாத்துட்டு இருக்கோம். மிச்சப்படுத்தி அதை நம்ம வேற ஒரு செலவு செய்யலாம். அதையே நம்ம மிச்சப்படுத்தி பண்ணிக்க அப்படி வைக்கிறோம், அப்படி வச்சோம்னா கூட அதுல இவ்வளவு சாதம்னால அது குக்கர் சாதம். அதுக்கு முன்னாடி பிடி அரிசின்னு ஒண்ணு எடுத்து வைப்பாங்களா, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பிடி அரிசி என்ன செய்வீங்க? நீங்க எடுத்து வைப்பீங்களா? ஒரு பிடி அரிசி பண்ணிக்கு வடிக்கொண்டு எடுத்தோம்னா மேடம், அதுல ஒரு பிடி அரிசி அள்ளி போடுவாங்க, போட்டு பானையில வச்சிருவாங்க. அது ஒரு நாளைக்கு கஷ்டமா நம்ம இல்லாத இன்னைக்கு வந்து அதை எடுத்து போட்டு நம்ம அதை வடிக்க முடியாது. வரும். இதுதான் வந்து தமிழர்களோட அடிப்படை கணித. இது சேமிக்கணுங்கிற பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக அந்த காலத்துல அப்ப எல்லாம் வந்து அரிசி பற்றாக்குறை இருந்தது, இப்ப மாதிரி கிடையாது. அப்ப நெல் எல்லாம் தட்டுப்பாடா இருக்கும். நீங்க எல்லாம் இந்த சைட்ல எல்லாம் தெரியுமே, கம்பு கேழ்வரகு இதுதானே எல்லாம் சாப்பிட்டோம், எல்லாம் விளைஞ்சு. அந்த கம்பு கேழ்வரகு சாப்பிடுற இடத்துல அரிசி சாப்பிட்டா உயர்வான சாப்பாடா இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு சாதத்தை பார்க்க முடியாது. கம்பங்குழு கேவுரு குழு அப்ப வந்து இது வந்து சேமிப்புக்கான ஒரு நம்மளுக்கு அந்த காலத்திலே இருந்திருக்குங்கிற. எனக்கு தெரிஞ்சே இருந்தாங்க. எங்க அம்மா எடுத்து போடுவாங்க. ஒரு குடி இன்னைக்கு வடிக்கணும்னா அதுல ஒரு கை அரிசி அள்ளி பானையில போட்டுருவாங்க. டெய்லியும் போடுவாங்க. அது இன்னைக்கு அப்படியே இந்த இல்லாத நேரத்துல பார்த்தோம்னா அது 2-3 குடி அரிசி கூட சேர்ந்துருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளோட பிள்ளைங்க ஒரு குடி அரிசிய கொல்லையில கொண்டு போய் தட்டுல வச்சு போடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யாம பொருளை வந்து சாப்பிடுற பொருளை வந்து நம்ம சிக்கனமா பயன்படுத்துறதுல இருந்து துணிமணிங்க முக்கியமா அதை சொல்லணும். துணிமணிங்க அதிகமா எடுக்கிறோமா கம்மியா எடுக்கிறோமா? இப்ப முன்னாடியே விட இப்ப அதிகமா தான் எடுக்கும். அப்ப கம்மியா தான் வறுமை, ரொம்ப வறுமை கஷ்டம். ஆரம்பத்துல நீங்க எவ்வளவு எதுக்கெல்லாம் புதுசா துணிமணி எடுப்பீங்க? நாங்க பொங்கல் தீபாவளிக்கு எடுப்போம். இப்ப எதுக்கெல்லாம் எடுக்கிறோம்? நம்ம பிறந்த நாள், எல்லா நாளுக்கும், பிறந்த நாள், கல்யாண நாள், எல்லாத்துக்கும் இப்ப துணிமணி எல்லாரும் இப்ப செய்யறாங்க. இந்த மாதிரி செலவெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு அந்த ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், இவங்களுக்கு இதை நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி கூட செய்யலாம்னு சொல்றாங்க. சரி, வேற என்ன கணக்கு போடுறீங்க உங்களோட தினசரி லைஃப்ல? வேற என்ன கணக்கு போடுறீங்க? முக்கியமா இன்னைக்கு போன் பேசுறோம் இல்லையா, அதுல எவ்வளவு கார்டு அது என்ன பண்ற, முக்கியமானவங்களுக்கு பேசுறவங்களுக்கு பேசிதான் ஆகணும். அதனால வந்து ஒரு வாரம், இந்த வாரம் ஒரு 50 ரூபா போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வரும். அப்ப போனுக்கு முக்கியமானவங்க நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட மிஸ்கால் விட்டு நீ பேசுன்னு விட்டலாம். பேச்சாட்ட பேசணும்னா அது காலியா இருக்கும். ஒரு வாரம் கண்டிப்பா ஒரு வாரம் 7-8 நாளைக்கு வரும். வாரம் 50 ரூபான்னா மாசத்துக்கு செல்போனுக்கு மட்டும் எவ்வளவு ஆச்சு? அது வரும் 5 வாரங்கள். இப்ப அதனால கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கஷ்டமா, காசு இருந்தா போடுவோம், இல்லன்னா கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா அதுல பண்ணிக்குவோம். நாளைக்கு ஒரு வாரத்தை 2 வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசுறேன். சரி சரிம்மா, உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி நடத்துற எல்லா பயிற்சியிலுமே கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டது பொதுமக்கள் கணிதம். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது விலங்கினத்தில் கணக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. தமது உடல் எடையில் 3இல் 1 பகுதியை விட அதிகமாக நீர் பருகும் மனிதனோ விலங்கோ கடுமையான தாகத்திற்கு பிறகு அதிக அளவில் நீர் அருந்தினால் இரத்தத்தில் உள்ள உருண்டை வடிவிலான சிவப்பணுக்கள் இந்த தண்ணீரை சவ்வூடு பரவல் முறையில் கிரகித்து
ஊதி பெருத்து வெடித்துவிடும். இதனால் உடனடியாக மரணம் சம்பவிக்கும். ஆனால் ஒட்டகத்தின் இரத்தம் வேறு மாதிரியானது. இதன் சிவப்பணுக்கள் உருண்டை வடிவில் இல்லாமல் நீள்கோள வடிவில் இருக்கும். அசல் பருமனை விடவும் 240 மடங்கு ஊதி பெருத்தாலும் கூட வெடிக்காமல் பலூன் போல உப்பிக்கொண்டே இருக்கும். பிறகு சிறிது நேரம் கழித்து பருமன் குறைந்து இயல்பான நிலைக்கு வந்துவிடும். என்ன தந்திர கணக்கு பார்த்தீர்களா? உயிரினங்களில் வண்டுகள் தான் மிகவும் கடினமாக உழைக்கின்றன. வண்டினங்களில் ஒன்றான தேனீ தேன்கூட்டில் 1 பவுண்டு தேனை உருவாக்க 20 லட்சம் மலர்களில் இருந்து தேனை சேகரிக்கின்றன. கடுமையான உழைப்புதான் தித்திக்கும் என்பதற்கு உதாரணம் தேன்தான் போலும். 1 பவுண்டு தேனை உருவாக்க 20 லட்சம் மலர்கள் வேண்டுமென்றால் 20 லட்சம் பவுண்டு தேனை உருவாக்க எவ்வளவு லட்சம் மலர்களிலிருந்து அவை தேனை சேகரிக்க வேண்டும்? எண்ணி பாருங்கள். அப்படியே கணக்கை போட்டு பாருங்கள். சிங்கத்தின் பசி மிகவும் கோரமானது. பெண் சிங்கங்களுடனும் வளர்ந்த வாரிசுகள் மற்றும் குட்டிகளுடனும் இரையை எதிர்பார்த்து பசியோடு படுத்து கிடக்கும்போது மிகுந்த கோபத்துடன் இருக்கும். பல நேரங்களில் பெண் சிங்கம் தனித்து சென்று இரை தேடும். இதில் ஏதேனும் ஒரு இரை பிடிபட்டு விட்டால் அதை குழுவின் இருப்பிடத்திற்கு கவ்விக்கொண்டு வரும். இரையை பார்த்தவுடன் கவர்ந்து பிடுங்கிக் கொள்ளும் ஆண் சிங்கம். அது உண்டது போக மிச்சம் இருப்பவைதான் மற்ற அங்கத்தினருக்கு. பொதுவாக வளர்ந்த ஒரு சிங்கத்துக்கு 1 வார காலத்திற்கு 100 கிலோ மாமிசம் தேவை. இந்த இலக்கை அடைந்துவிட்டால் பின்பு 1 வார காலத்திற்கு பசி இல்லாமல் ஜாலியாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் சிங்கம். பசி என்று வந்துவிட்டால் வரிக்குதிரை, ஒட்டகம், காட்டெருமை போன்ற தன்னை விட 3 மடங்கு பெரிய விலங்கை வியூகம் அமைத்து இது பிடித்துவிடும். இதற்காக வெகுநேரம் மறைந்து காத்திருக்கும். இத்தருணத்தில் இரை விலங்கின் குரல் வளையில் சிங்கம் பதிக்கும் கடி இறை விலங்கின் உயிர் போகும் வரை தளர்வதில்லை. இப்படி குபீர் தாக்குதல் நடத்தும் போது ஒரு பசித்த சிங்கத்தின் வேகம் 65 கிலோமீட்டர் இருக்கும். மேலும் 12 அடி உயர தாண்டுதலும் 40 அடி தூர தாண்டுதலும் சகஜமாக இருக்கும். சிங்கங்கள் பசியில்லாத வேளைகளில் வேட்டையாடுவது இல்லை. இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், எளிதில் மாட்டும் சிறிய விலங்கை அலட்டிக்கொள்ளாமல் பிடித்து அதன் குடலை மட்டும் உண்ணும். ஏனெனில் சிங்கத்திற்கு தேவையான விட்டமின்கள் இத்தகைய குடலில்தான் அதிகம் கிடைக்கிறதாம். பார்த்தீர்களா? சிங்கம் நீளம் தாண்டும் கணக்கும் உயரம் தாண்டும் கணக்கும் சுற்றி பறக்கும் கணக்கையும். அருவருப்பான கரப்பான் பூச்சியின் உடலில் பல ஊட்டச்சத்துக்கள் மிகுந்து இருப்பதால் இதனை மீன்கள் விரும்பி உட்கொள்கின்றன. இதனை புரிந்து கொண்ட ஒரு தாய்லாந்து நாட்டு இளைஞர் அந்த கரப்பான் பூச்சியை தூண்டில் இரையாக பதப்படுத்தி விற்றால் என்ன? பொழுதுபோக்கிற்காக தூண்டில் போட்டு மீன் பிடிப்போர் அதிக விலை கொடுத்து இதை வாங்கக்கூடுமே என்று யோசித்தார். எனவே இவர் முதல் கரப்பான் பூச்சி பண்ணையை ஆரம்பித்தார். இதன் பிறகு 3 ஆண்டுகள் ரைஸ் மில்லில் ஏராளமான கரப்பான் பூச்சிகளை உயிருடன் சேகரித்தார். இவற்றின் மூலம் எண்ணற்ற கரப்பான் பூச்சிகளை உருவாக்கினார். அவைகளை உஷ்ணத்தில் உலர்த்தி பாடம் செய்து தூண்டில் இரையாக மாற்றி 100 கிராம் 200 கிராம் என்கிற அளவுகளில் பாக்கெட் போட்டு கடைகளுக்கு விநியோகம் செய்தார். ஏராளமானோர் அவருக்கு வாடிக்கையாளர் ஆனார்கள். இப்படி உலர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரப்பான் பூச்சியும் இந்திய ரூபாய் மதிப்பில் ரூபாய் 21க்கு விற்கப்படுகிறதாம். இந்த பண்ணை ஆரம்பித்த அந்த இளைஞர் இப்போது கோடீஸ்வரராகிவிட்டாராம். அடடே, கரப்பான் பூச்சியில் கணக்கு போட்டவர் இந்த தாய்லாந்து இளைஞர் தான் போலும். இதுவரை நாம் கேட்டது விலங்கினத்தில் கணக்கு. என்ன நேயர்களே, நாம் கேட்ட 2 பகுதிகளுமே மிகவும் உபயோகமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை காலை 9 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும்
மாலை 5 மணிக்கும் நீங்கள் மீண்டும் கேட்டு மகிழலாம். இதே போன்று வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியுடன் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.